உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திருப்பத்தூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், புதிய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு திமுக ஆட்சியிலே ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைப்பதுதான் இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த மின் கட்டண உயர்வுக்கு அதிமுக ஆட்சி கண்ட பொழுது உதய் மின் திட்டத்திற்கு கையெழுத்து போட்ட காரணத்தினால்தான் மின் கட்டண உயர்வு ஏற்பட்டது என்று ஒரு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி வருகிறார். அதை உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்கின்ற கடமை எங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அதை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இந்த உதய் மின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலம் மத்திய அரசோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் ஒப்பந்தம் செய்யாமல் இருந்தோம். அதில் பல்வேறு பிரச்சனைகள். அது ரெண்டு முக்கியமான பிரச்சனை. 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் உயர்த்த வேண்டும். நாங்கள் சம்மதிக்கல. அந்த நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதை ரத்து செய்தார்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம், அதை அந்த நிபந்தனையை ரத்து செய்தார்கள். மீண்டும் விவசாயிகள் மின் போட்டார், அதற்கு மீட்டர் பொருத்த வேண்டும் என்று நிபந்தனை இருந்தது. அந்த நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதையும் ரத்து செஞ்சிட்டாங்க. ஆக 2 நிபந்தனைகள் முக்கியமான நிபந்தனை. ஒன்று, 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டண உயர்வு நாம் கேட்டுக்கொண்டனுங்க. மத்திய அரசு ஒத்துக்கொண்டு அந்த நிபந்தனையை ரத்து செய்தது. மற்றொன்று, விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மீட்டர் பொருத்துவது, அதையும் நாம் கேட்டுக்கொண்டதுங்க. மத்திய அரசு அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு ரத்து செய்தது. 2ஐயும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் உதய திட்டத்திற்கு நாம் கையெழுத்திட்டோம். இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு 2017 உதய திட்டத்துக்கு நாம் கையெழுத்து போட்டு விட்டோம். 2017-18 அதிமுக அரசாங்கம், 18-19 அதிமுக அரசாங்கம், 19-20 அதிமுக அரசாங்கம், 20-21 அதிமுக அரசாங்கம். 4 ஆண்டு காலம் அதிமுக அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்தணுமா? உயர்த்தல. 4 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின் கட்டணத்தை உயர்த்தல. இப்ப விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திட்டு எங்க அரசு மீது பழி சுமத்துவது நியாயமா? மக்களை மடைமாற்றம் செய்து, மக்களை திரித்து பேசி, மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கின்ற அரசுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா இடத்திலுமே ஊழல். ஊழல் இல்லாத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல். ஒரே ஒரு உதாரணம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் 150 கோடி சொத்து வரியில ஊழல் செய்யப்பட்டதாக, முறைகேடு நடந்ததாக திமுக அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு தரப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி, இப்படி பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்த விளைவு இன்றைக்கு வேறு வழி இல்லாம திமுக அரசாங்கம் அதிலே ஆய்வு செய்யப்பட்டு அந்த முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர்களே ஒத்துக்கொண்டு பல அதிகாரிகள், மாநகராட்சியிலே பணிபுரிந்த பல அதிகாரிகள் இன்றைய தினம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல திமுக மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார். நிலைக்குழு உறுப்பினர் 2 பேர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மதுரையினுடைய மாநகராட்சி மேயர், அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. யார் ஊழல் செய்தது? திமுக. ஊழல் செஞ்சது உண்மைதானே? இந்த திமுக ஆட்சியில திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த முறைகேடு
நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள். இன்றைய தினம் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். பல கட்சி சேர்ந்த திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. நாம உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.